இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கப்பாக்கம், சென்னை 6,34,000. காஞ்சி காமகோடி பீடம் என அழைக்கப்படும் காஞ்சி சங்கர மடத்தின் 70வது பீடாதிபதியான காஞ்சி சங்கராச்சாரியார் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் குரோதி வருட சாதுர்மாசிய விரதத்தை கடந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வரை சுமார் 2 மாதங்கள் விரதம் மேற்கொண்டார். காஞ்சிபுரம் பாலாற்றின் கரை அருகே உள்ள ஓரிக்கை மணிமண்டபத்தில் தங்கியிருந்து சாதுர்மாசிய விரதம் மேற்கொண்ட நிலையில் விரதம் முடிந்து காஞ்சி சங்கராச்சாரியார் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் விஸ்வரூப யாத்திரை மேற்கொண்டார். விஸ்வரூப யாத்திரையை ஒட்டி மலர்களாலும் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் எழுந்தருளிய காஞ்சி சங்கராச்சாரியார் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சிபுரம் ஓரிக்கை மணிமண்டபத்தில் இருந்து மேலத்தாளங்கள் முழங்க வேத விற்பனர்கள் பாடிவர ஊர்வலமாக சிலம்பாட்டம், தப்பாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், கட்டைக்கூத்து, பஜனைகள் உள்ளிட்ட பல்வேறு நாட்டுப்புற கலைஞர்கள் ஆடிவர காஞ்சிபுரம் நகரின் முக்கிய வீதிகளான காஞ்சிபுரம் உத்திரமேரூர் நெடுஞ்சாலை, கீரை மண்டபம், மேட்டுத்தெரு, வள்ளல் பச்சையப்பன் தெரு, காமராஜர் வீதி, நெல்லுக்கார தெரு, மேற்கு ராஜவீதி வழியாக காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலுக்கு விஸ்வரூப யாத்திரை பக்தர்களுக்கு அருள் பாலித்தவாறு வருகை தந்தார். விஸ்வரூப யாத்திரையாக வருகை தந்த காஞ்சி சங்கராச்சாரியாருக்கு வழியெங்கும் நகரின் முக்கிய பிரமுகர்களும் பல்வேறு இந்து அமைப்பினரும் வியாபாரம் பெருமக்களும் மாலை மரியாதைகள், மலர் கிரீடங்கள், பழ வகைகள் உள்ளிட்டவற்றை சமர்ப்பித்து பிரம்மாண்ட வரவேற்பு அளித்து காஞ்சி சங்கராச்சாரியாரை வரவேற்று வணங்கி வழிபட்டனர். வழியெங்கும் கூடியிருந்த பக்தர்களுக்கு காஞ்சி சங்கராச்சாரியார் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆசிகளை வழங்கியபடி விஸ்வரூப யாத்திரை செய்து காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் நிறைவு செய்தார். காஞ்சி சங்கராச்சாரியாரின் விஸ்வரூப யாத்திரையை ஒட்டி காஞ்சிபுரம் நகரம் முழுவதும் விழாக்கோலம் பூண்டிருந்தது. காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ்.